சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. கரூர் வழக்கில் திடீர் திருப்பங்கள் தினந்தோறும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆவணங்கள் மற்றும் பென்டிரைவ்கள் எரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சிபிஐ வெளியிட்ட உண்மை பரபரப்பு தகவல். இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலியை தயவு செய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது கரூர் வழக்கில் ஒவ்வொரு நாளும் முக்கியமான தகவல்களும் ஆவணங்களும் சிக்கிக்கொண்டே இருக்கிறது. அந்த வழக்கில் யார் குற்றவாளியாக இருப்பார்கள் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இப்போது சிபிஐ தலைமையில் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு போயிட்டு இருந்தது. தனி நீதிபதி கொண்ட அமர்வில் பார்த்தீங்கன்னா புலனாய்வு குழு விசாரிச்சுட்டு இருந்தாங்க இந்த வழக்கை. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த புலனாய்வு குழுவிலிருந்து பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு புலனாய்வு குழு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிபிஐ போயிட்டாங்க, சரிங்களா. ஆனால் அங்கே இருந்த முக்கியமான ஆவணங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா பென்டிரைவ்கள் எரிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கு. இதை உன்னிப்பாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் சிபிஐ. அதாவது இந்த பென்டிரைவுக்கும் இந்த ஆவணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, இது பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த புலனாய்வு குழு அவங்க கூப்பிட்டு சிபிஐ கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா விசாரிக்க உள்ளதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனர்களுடைய கருத்துக்களாக என்ன இருக்குன்னா, ஏன் எதனால் பார்த்தீங்கன்னா அங்கே பென்டிரைவில் எரிக்கப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்கு, யாரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அந்த ஆவணங்களையும் பென்டிரைவையும் எரிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதான் குறிப்பாக சொல்லணும்னா இதுக்கான உள்நோக்கம் என்ன, அப்போ யாரையோ காப்பாற்ற தான் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனர்கள் எதிர்கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுட்டு வர்றாங்க. ஆனால் சிபிஐ என்ன மாதிரியான சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த வழக்குக்கு சம்பந்தமான பென்டிரைவ்களாக இருந்தால் மற்றும் பார்த்தீங்கன்னா ஆவணங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதாவது சிபிஐ உள்ளே வந்தாங்களே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான உண்மைகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்ப்போம் யார் பக்கம் தப்பு இருக்குது, யார் பக்கம் நீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, சரிங்களா. உண்மையை கண்டறியிட்டோம், யார் பக்கம் நீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, உண்மை வெளிவரட்டும். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.